வீட்டில் கடவுள் படங்கள் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? அதற்கு பின்னால் அறிவும் ஆன்மீகமும் பழமையான புராண ஞானமும் இருக்கு. நீங்கள் முருக பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யவும். புராணத்தில் வருகிறது, ஒரு நாள் இந்த உலகம் இருளால் ஆட்கொள்ளப்பட்டது என்று. தேவர்கள் பயந்து சூரிய தேவனையும் சிவனையும் இறைஞ்சினார்கள். அப்போது சிவபெருமான் சொன்னார், சூரியன் உதிக்கும் திசையில் இறை அருள் பிறக்கும் என்று. அந்த திசை கிழக்கு. இங்கு இருந்து வரும் ஒளி தெய்வீக பாதை அறிவின் தொடக்கம் என்று புராணம் சொல்கிறது. ஆகமமும் கூறுகிறது, கடவுள் கிழக்கை நோக்கி இருக்க வேண்டும். நாம் வணங்கும் போது சூரியனின் ஒளி கடவுள் மேல் படர்ந்து நம் மேல் விழுகிறது. அப்போது நேர்மறை ஆற்றல் வீட்டில் பாய ஆரம்பிக்கும். கிழக்கை நோக்கிய கடவுள் செல்வ வளம், மன அமைதி, குடும்பொற்றுமை, கல்வி வளர்ச்சி அனைத்தையும் அளிப்பார். வீட்டில் சிறிய கருத்து முரண்பாடுகள், நிலைத்தன்மை குறைவு, தொழில் தடை இவையெல்லாம் வாஸ்து ஆற்றல் சரியில்லாததால் வரும். அதற்கான சக்தி மிகுந்த தீர்வு கடவுளை கிழக்கில் அமர வைத்து சூரிய ஒளியை அவர் மூலம் பெறுதல். கிழக்கு உங்கள் தெய்வத்தையும் அவரது அருளையும் நேராக வழங்கும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.